கருத்துக்களையே தங்களுடைய கருத்துக்களாக கொண்டிருக்கின்ற, நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே நினைத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்கள், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய அந்த கட்டி காத்த கழகம் என்னாகுமோ என்று கவலைப்படுகின்ற நேரத்தில் அவர்களையெல்லாம் அழைத்து நாம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை தமிழகத்தினுடைய மூதூர் மதுரையிலே நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றோம். வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையிலே நாம் கூட இருக்கிறோம். அந்த மாநாடு வெறும் கூடி கலைந்தோம் என்பதாக இருக்காது. கொள்கையை வகுத்தோம், அதை நிறைவேற்றப் போகிறோம் என்ற லட்சிய முழக்கத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகின்ற மாநாடாக அந்த மதுரை மாநாடு அமைகிறது. அந்த மதுரை மாநாட்டிலே நம்முடைய எதிர்கால திட்டம் என்ன, தமிழ்நாட்டை திசை நோக்கி அழைத்து செல்லப் போகிறோம், எந்த லட்சியத்தை அடையப் போகிறோம் என்கின்ற விரிவான விளக்கத்தை நம்முடைய தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றார்கள். அதனுடைய முன்னோடியாக நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் OPS அவர்கள் அன்றைக்கு இலட்சிய உரையாற்ற இருக்கின்றார். செப்டம்பர் 4 OPS அணி சார்பில் மதுரையில் மாநாடு நடைபெற இருப்பதாக பன்ருட்டி ராமச்சந்திரன் அறிவித்திருக்கிறார். செப்டம்பர் 4 OPS அணி சார்பில் மதுரையில் மாநாடு நடைபெற இருப்பதாகவும், அரசியல் பாதையில் முன்னோக்கி செல்வதற்காக மதுரையில் மாநாடு நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். மாவட்டம் தோறும் செயல் வீரர்கள் கூட்டம் கூட்ட வேண்டும் எனவும், 20ஆம் தேதி காஞ்சிபுரம் வருவாய் மாவட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறும் எனவும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 4 OPS அணி சார்பில் மதுரையில் மாநாடு நடைபெற இருக்கிறது. நாம் யார் பின்னாலும் செல்லப்போவதில்லை, யாரையும் எதிர்பார்த்து அரசியல் நடத்தவில்லை எனவும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.